அந்நியாசை ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம டேயாங்கோட எஃப்எஃப்னா யுவர் மாஃபியா ஹஸ்பண்ட் டார்ச்சர்ஸ் யூ பிகாஸ் யூ ரிஜெக்டட் him. அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் டேயாங் அவரோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளில வராரு. அப்பயே போனவர் இப்போ தான் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு வெளில வராரு. அதுவும் நீங்கள் ரூமில் தான் இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு ரூமை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு. பார்த்தா நீங்கள் ரூமில் இல்லை, ஹால்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. இவன் இங்கேயே உட்காந்துட்ருக்கா, அப்போலேருந்து இங்கே தான் உட்காந்துட்ருக்காளா அப்படின்ட்டு டேயாங் அப்படியே வராரு. உங்கள் பின்னாடி நின்றுட்டு உங்களே தான் பார்க்குறாரு. அப்படி நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்க டேபிளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை அப்படியே பார்த்து பக்குவமாக தொட்டு, இது என்ன பார்க்கும் இவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் இது எதுக்கு இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி ஒரு வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் செடிங்க தானே வைக்குவாங்க, அதை விட்டுட்டு இது எதுக்கு இங்கே வேஸ்ட்டாக வச்சுருக்காங்க, என்னமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்ட்டு டேயாங் சொல்ல நீங்கள் அப்படியே பயந்து அதை அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டீங்க. சாரி டேயாங், நான் வேணும்னு உடைக்கல, தெரியாமல் நீங்கள் வந்தனால. ஓ, அப்போது நான் வந்தனால தான் அது உடஞ்சிச்சின்னு சொல்கிறியா? இல்லை இல்லை, அது நான் தான், என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்கு எவ்வளோ காசானாலும் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நீ காசு கொடுக்க போறியா? ஆமாம், எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், நான் எப்படியாச்சும் உங்களுக்கு அதை ரீபே பண்ணிடுறேன், இல்லை அதே மாதிரி வேஸை கூட உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அப்படியா, சரி, அது எவ்வளோ தெரியுமா? அது அப்படின்ட்டு கீழே உடஞ்சி கிடக்குற அந்த வேஸை பார்த்துட்டு, ஒரு 500 600 இருக்குமா? என்ன அப்படின்ட்டு சத்தம் போட்டு சிரிச்சவர், அது 10 லட்சம். என்ன 10 லட்சமா? இது ஒரு ஜாடியை போய் 10 லட்சம் கொடுத்து வாங்கினீங்களா? உனக்கெல்லாம் அதோட அருமை புரியாது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது நான் சும்மா தான், நான் அப்பயே போனேன் உன்னை இங்கே விட்டுட்டு. இப்போ வரையுமே நீ இங்கே தான் இருக்கியா? ரூமுக்கு தானே போயிருக்கணும். அது இவ்வளோ பெரிய வீடில் என்னோடய ரூம் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ அப்படியா, சரி ஓகே, நானே உனக்கு காட்டுறேன் எது உன்னோட ரூமுன்னு அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே அலேக்காக தூக்கிக்கிட்டு அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இறங்கி விடுங்க, நானே நடந்து வரேன். பரவாயில்ல, நானே உன்னை கூப்பிட்டு போய் எது நம்மளோட ரூமுன்னு காமிக்கிறேன். ஏன்னா நம்மளோட ரூமா? ஆமாம். எனக்கு செப்ரேட் ரூம் இல்லையா? உனக்கு எதுக்கு செப்ரேட் ரூம் கொடுக்கணும்? நானும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அப்போ நான் ஒரே ரூமில் தானே இருக்கணும். நீங்கள் ஆனால் என்னைய பழி வாங்குறதுக்காண்டி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாம், ஒரே ரூமில் இருந்தால் தான் பழி வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இல்லை விடுங்க, நான் இறங்கி வந்துடுறேன், விடுங்க என்னைய ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே துள்ளிகிட்ருக்கீங்க. ஆனால் டேயாங் கண்டுக்காமல் உங்களை அப்படியே ஸ்டெப்ஸில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஓவராக துள்ள, அப்போது அவரோட க்ரிப் அப்படியே மிஸ் ஆகி நீங்கள் அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் விழுக டேயாங்குமே அவங்க கூட சேர்ந்து விழுந்துட்டார். ஆனால் அவங்களுக்கு எந்த அடியுமே படாத மாதிரி அவர் கை வச்சிருக்கனால அவர் கையில் தான் லைட்டாக அடிபட்டுருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ வலிச்ச மாதிரி அவர் காமிச்சிக்கல. சாரி டேயாங். நீ பண்ணுறதெல்லாம் இதே வேலையாக தான் இருக்குது, கொஞ்ச நேரம் கம்மு இருந்தால் உனக்கே நல்லது. உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் பொறுமையாக அவனுக்கு கொடுக்கலான்னு. இப்பயே எல்லாத்தையும் காட்ட வச்சிடாத அப்படின்ட்டு எந்திரிச்சு அவர் போகிறாரு. நீங்களும் பயந்துக்கிட்டே அங்கேயே நின்றுக்கிட்டு போகிற டைம் தான் பார்க்குறீங்க. அப்போ அவர் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு திரும்பி உங்களை பார்த்து, இன்னும் 5 நிமிஷத்தில் உன்னோட எல்லா லக்கேஜும் எடுத்துக்கிட்டு இந்த ரூமுக்கு வந்திருக்க, இல்லைனா அப்புறம் பார்த்துக்கோ, தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ட்டு மிரட்டிட்டு அவர் அந்த ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்களுமே அவர் மிரட்டினதில் பயந்துட்டு போய் உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் அந்த ரூமுக்கு முன்னாடி தான் அவசர அவசரமாக வந்தீங்க. ஆனால் அந்த ரூம் டோரை திறக்க தான் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அது மேலே கையை வச்சுட்டு திறக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு எடுக்க முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் சரி ஓகே போகலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னே தெரியாது அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. போய் நீங்கள் டேயாங் அங்கே எங்கேயாச்சும் இருக்காரா அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. பட் நல்ல வேலை அங்கே எங்கேயுமே இல்லை. எங்கே போனார்? இந்த ரூம்குள்ளே தானே வந்தார். ஒருவேளை சும்மா நம்மக்கிட்ட அப்படி சொல்லிவிட்டு அவர் வேறு ரூம் போயிருப்பாரோ அப்படின்ட்டு நீங்களும்
அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் லக்கேஜஸை அந்த மூலையில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காண்டி உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே போய் வாஷ்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் கேஷுவலாக தான் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே தான் டேயாங் ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே ஷவர் கீழே நின்று குளிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறீங்க. ஆனால் டேயாங் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஷாக்கே இல்லை, நார்மலாக தான் இருக்கார். அப்புறம் நீங்கள் சாரி டேயாங், நான் தெரியாமல் அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க. உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் எக்கு தப்பாக எகிரிட்டுருக்கு. உங்களால் கண்ட்ரோலாக பண்ணிகிட்ருக்க முடியல, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை மூடி, சே வையன் என்ன பண்ணிட்டே நீ, சி இப்போ அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு, நான் வேணும்னே தான் அப்படி பண்ணன்ற மாதிரி நினைக்க மாட்டார், ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்த காட்சியை நம்பவே முடியல. ஒரு மாதிரி பயத்தில் தான் நர்வஸ்னஸில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. எங்கிட்டேயாங் அவர் திரும்பி பார்த்தவர் அதுக்கப்புறம் கேஷுவலாக மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருமே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வராரு. ஒரே ஒரு டவலை மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தா நீங்கள் வந்து திரும்பி நின்று இன்னுமே நர்வஸ்னஸ் போகாமல் ஒரு மாதிரி ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் நர்வஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி அப்படியே இருக்கீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் பின்னாடி ஸ்லோவாக நடந்து வராரு. அது கூட நீங்கள் உணரவே இல்லை. அப்போது உங்கள் பின்னாடிலேருந்து வந்து அப்படியே உங்கள் ஹிப்ஸில் கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. டேயாங் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அவரை தான் பார்க்குறீங்க. அப்போ அவர் என்ன நல்லா உனக்கு வியூவாக இருந்திருக்குமே. இல்லை அது அது நான் வேணும்னு பண்ணல, நான் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினச்சி தான். அது எப்படி, நான் இந்த ரூமில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இல்லை நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு வேறு ரூம் போயிருப்பீங்கன்னு நினச்சேன். ஓ, என்ன ரொம்ப ஜென்டல்மேனுன்ற மாதிரி நினச்சிட்டியா? நான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒரு பொறுக்கி, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னைய பார்த்து இந்த மாதிரி ஜென்டல்மேன் வேலையெல்லாம் நான் பண்ணுவேன்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காத. அது அப்படின்ட்டு நீங்கள் அவரை விட்டு விலகி போக பார்க்குறீங்க. அப்போது அவரோட க்ரிப் உங்கள் ஹிப்ஸில் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. அப்படியே உங்களை பிடிச்சி இன்னும் டைட்டாக அவர் கூட அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு அவரோட அந்த பேரான அந்த செஸ்ட் உங்கள் முதுகில் படுதில்ல, ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி சூடாகுது. நீங்கள் ஒரு மாதிரி அவர் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவர் உங்கள் கிட்ட ஃபேஸை கொண்டு வந்து, என்னையே எப்படி பார்க்குற, இப்படி பார்க்காத, அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னது எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதாகிடும். அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் முழிச்சிட்ருக்கீங்க. இவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்போ டேயாங் அப்படியே உங்கள் நெக்கிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி அவர் லிப்ஸை உங்கள் முதுகில் வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. உங்களோட ஸ்மெல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் அவர் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்களுமே ஒரு மாதிரி டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ டேயாங் கொஞ்ச நேரம் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே ஐஸை மட்டும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க, கண்ணை திறக்கவே இல்லையே. அப்போது டேயாங் உங்கள் ஷோல்டரை அப்படியே கடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படின்ட்டு கத்துறீங்க. என்ன இப்படியெல்லாம் நான் பண்ணி உன் கூட ரொமான்ஸ் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தேன். உன் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் நான் உன்னைய மேரேஜ் பண்ணிக்கல, புரிஞ்சுதா? போய் இந்த சோஃபாவில் படுத்து தூங்கு அப்படின்ட்டு அவர் போய் பெட்டில் அப்படியே குப்பரை படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஷோல்டர் தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவர் கடிச்சதில் அங்கே ப்ளீட் ஆகுது. என்ன இப்படி கடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு டேங்க தான் பார்க்குறீங்க. அவர் கண்டுக்காமல் குப்புறப்படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்களுமே இந்த சோஃபாலியா அதுவும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. நல்ல வேலை டேயாங் உங்களை எதுவுமே பண்ணலை. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் டேயாங் பக்கத்தில் இருக்க தலைவாணியை மெதுவாக போய் எடுத்துக்கிட்டு வந்து சோஃபாவில் போட்டு படுத்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. படுத்துட்ருக்க டேயாங்க தான் நீங்கள் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் டேயாங் படுத்துட்ருக்காரு. அவரோட ஃபேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி நீங்கள் அட்மையர் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களுமே இன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்களுமே அசந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் எங்கிட்ட டேயாங் தூங்கலை. இப்போ கண் முழிச்சு அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சின்ன குழந்தை மாதிரி தான் தூங்குறீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தா அவருக்கு கோவமே வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணது ஒரு விஷயந்தான் அவருக்கு ரொம்பவே உறுத்திட்டுருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமாக அதை நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். நீங்கள் விட்டு போகும்போது அவர் மனசில் அவ்வளோ வலி, இது வரையும் அவர் ஃபீல் பண்ணாத ஒரு வலி.
ஸோ அதனால தான் அந்த கோவத்தெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாரு. உங்களை பார்த்தோன்னே அந்த வழியெல்லாம் உங்களுக்குமே உணர்த்தணும் அப்படின்ட்டு தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டது. அது ஒரு காரணமாக தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட வந்து முட்டி போட்டு உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறாரு. நீங்கள் நல்லா அசந்து தூங்குறீங்க. ஸோ அவர் கையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் கன்னத்தை வருடிட்டு உங்களை அப்படியே தூக்கி அவர் போய் பெட்டில் அவர் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. நைட் எல்லாமே அப்படியே தான் ஸ்கிப் ஆகிருக்கும். அவர் தூங்கியிருக்கவே மாட்டார். உங்கள் ஃபேஸை மட்டும்தான் பிளாங்காக பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஆனால் டேயாங் அப்போவே முழிச்சிட்டு உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்டு இருந்தார். நீங்கள் அப்படியே எந்திரிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு தூங்குற மாதிரி அவர் ஆக்டிங் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு நீங்கள் டேயாங்கோட ஃபேஸை தான் பார்க்குறீங்க. இது உங்களுக்கு ஏதோ கனவு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவர் ஃபேஸை பார்த்துட்டு டேயாங் அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அப்போ தான் நீங்கள் நேற்று நடந்ததெல்லாம் உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காகி எந்திரிச்சு உட்காந்துட்டு நாம அங்கே தானே படுத்திருந்தோம், இங்கே எப்படி வந்தோம் அப்படின்ட்டு புரியாமல் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க கன்ஃபியூஷனில். எங்கிட்டேயாங் லைட்டாக கண் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ நீங்கள் திரும்பி மறுபடியும் டேங்க பார்க்குறீங்க. ஒருவேளை இவர் தானோ அப்படின்ட்டு. அப்போ டேயாங் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு தூங்குற மாதிரி. ஒருவேளை டேயாங்க இருக்குமோ? இல்லை வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இப்படி நான் பெட்டில் படுக்கணும்னு நினச்சிருந்தா அவர் நேற்றே பெட்டில் படுக்க சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அப்படி சொல்லலையே, போய் சோஃபாவில் தானே படுக்க சொன்னார். ஆனால் எப்படி நம்ம வந்தோம்? ஒருவேளை அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு வந்து பெட்டில் படுத்துருப்போமோ? ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு எந்திரிச்சு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. இப்போ தான் டேயாங் நிம்மதியாக கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தார். எங்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா இன்னுமே டேயாங் தூங்குறாரு. ஸோ நீங்கள் நைஸாக அந்த வீட்டை விட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி வெளில போகலான்னு தான் பார்க்குறீங்க. ஆனால் அங்கே தான் 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே. ஸோ அவங்க உங்களை விடலை. எங்கே மேம் போகிறீங்க? இல்லை கொஞ்சம் வெளியில் வாக்கிங்கா? அது நீங்கள் இங்கேயே பண்ணலாம், இவ்வளோ பெரிய கார்டன் இருக்குல்ல. டேயாங் சார் உங்களை எங்கேயுமே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் இங்கேயே வாக்கிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லை அது டேயாங் சார்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீங்கள் வேணால் அவர்கிட்ட போய் கேளுங்க. ஓ அப்படியா மேம், இருங்க நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு ஒருத்தன் போகிறான். இல்லை அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அப்புறமா வேணால் கேளுங்க, இப்போ நான் அவசரமாக போகணும், கொஞ்சம் வடி விடுறீங்களா? சாரி முடியாது அப்படின்ட்டு அவங்க போய் தூரமாக நின்றுட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் கத்துனாலுமே காது கேட்காதமாக நின்றுட்டுருக்காங்க. அவர் தான் அப்படின்னு பார்த்தா இந்த பாடி கார்ட்ஸ் 2 பேருமே இப்படி தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நெயில்ஸை கடிச்சிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ திரும்பி பார்க்குறீங்க, அங்கே நிறையா கார்டன்ஸ் அது இது அப்படின்ட்டு சில திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போது அங்கே ஏனியுமே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி அந்த வால்ஸை தான் பார்க்குறீங்க, அந்த காம்பவுண்டை. ஸோ ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஏணி எடுத்துகிட்டு வந்து அந்த காம்பவுண்ட் செவர் மேலே வச்சு நீங்கள் அப்படியே ஏறுறீங்க. ஸோ ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏறிட்டு அதுக்கப்புறம் எகிரி குதிச்சு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அது மேலே ஏறி அந்த சைடு குதிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குலாட்டியும் நீங்கள் ஏறிட்டு இருந்த அந்த ஏணி அப்படியே வலிக்கி விட்டுற. அப்போது நீங்களும் சேர்ந்து விழுக போயிட்டீங்க. அப்படின்ட்டு கீழே விழுந்து சமத்திக்கா அடி வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் கீழெல்லாம் விழுகல, ஆனால் டேயாங் கையில் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, என்ன நம்ம கீழே விழுக்காமல் இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தா டேயாங் உங்களை முறைச்சிட்ருக்காரு. டேயாங் என்ன எந்திரிச்சிட்டிங்களா, குட் மார்னிங் அப்படின்ட்டு ஆக்வர்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் அவர் முறைச்சிட்டு உங்களை அப்படியே உள்ளே தூக்கிட்டு போகிறாரு. அப்போது இங்கே வா அப்படின்ட்டு அங்கே நின்றுட்டு இருந்த ஒரு பாடி கார்டை கூப்பிட்டு கன்னத்துலேயே பலார்னு ஒன்று விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. அறிவில்லை, இந்த ஏனியெல்லாம் இப்படி தான் வைப்பியா? இதுக்கு மேலே இவள் கண்ணில் எதுவுமே படக்கூடாது, புரிஞ்சுதா? இவன் மட்டும் தப்பிச்சு போயிருந்தா அவ்வளோதான், உன்னைய கொன்றுப்பேன். சார் சாரி சார், அது மேடம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. போதும் சும்மா பேசிகிட்டு இருக்காத, போ எல்லாத்தையும் கிளியர் பண்ண. ஓகே சார் அப்படின்ட்டு அவனும் பயந்துக்கிட்டே போயிட்டான். என்ன நாம் மட்டும் எகிரி குதிச்சு போயிருந்தா இவனை கொன்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்னையே என்ன நிலமை பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே நீங்கள் டேயாங் பார்க்குறீங்க. டேயாங் உங்களை தூக்கிட்டு போய் ஹாலில் இருக்க சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் முன்னாடியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறாரு. நீங்கள் பயந்துக்கிட்டே பார்க்குறீங்க, என்ன பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு.
என்ன நம்மளை பார்க்குறான் அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை, கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க பயத்தில். அப்போ அவர் அப்படியே வந்து உங்கள் முன்னாடி இருக்க டேபிளில் உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபேஸை திருப்பிட்டுருக்கீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் கன்னத்தை பிடிச்சி அவரை பார்க்குற மாதிரி செய்கிறாரு. அப்போது நீங்கள் பார்த்துட்டு அவர் கண் உங்களை முறைச்சிட்ருக்கா. ஸோ அதனால நீங்கள் கண்ணை மட்டும் கீழே பார்க்குற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க. இப்போ மரியாதையே என்னை பார்க்குறியா இல்லை நான் உன்னை பார்க்க வைக்கட்டா அப்படின்ட்டு மிரட்டுறாரு. ஸோ நீங்களும் அவர் கண்ணை பார்க்குறீங்க. சாரி டேயாங், அது அது வந்து சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான் தான். என்ன வாக்கிங்கா? இவ்வளோ பெரிய கார்டன் இருக்குது, ஆனால் உனக்கு வெளில தான் வாக்கிங் போகணுமா? இல்லை அது அது வந்து என்ன இல்லை அது நான் என்னோடய அப்பாவை பார்க்கணும், அதனால தான். ஓ பரவாயில்ல, உண்மையை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. நீ பொய் மட்டும் சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தும் வாயிலேருந்து உண்மையாக வர வச்சுருக்கணும்னு தெரியுமா? பரவாயில்ல, உண்மையாக சொன்னதுக்கு உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு அவர் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டாரு. நீங்களும் அப்பாடி எப்படியும் அவன் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஓய் என்ன அங்கேயே உட்காந்துட்ருக்க, எந்திரிச்சு வா. இல்லை டியாங், எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை. உன்கிட்ட ஒன்றும் நான் சாய்ஸ் கொடுக்கல, உன்னை எந்திரிச்சு வந்து இங்கே உட்கார சொன்னேன் அப்படின்ட்டு மிரட்டுறாரு. நீங்கள் அவர் முறைக்கிறதுலையே எந்திரிச்சு வந்து ஒரு பக்கத்தில் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. அப்போ அவர் அப்படியே சொடக்கு போட அப்போது அந்த கிச்சனுக்குள்ளேருந்து அவ்வளோ மேட்ஸ் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிள் ஃபுல்லாமே நிறச்சி வைக்கிறாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் இங்கேயா இருந்தாங்க, ஆனால் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு ரியாக்ஷனில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் முன்னாடி அவ்வளோ டிஷ்ஷஸ்ஸு. ஸோ நீங்களாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு இவ்வளோத்தையும் ஒருத்தனே திம்பானா அப்படின்ற மாதிரி டேங்க தான் பார்க்குறீங்க. அப்போ டேயாங் அப்படியே எழுந்திரிச்சு எல்லாத்துலேருந்தும் எடுத்து அவர் பிளேட்டில் தான் வைப்பாருன்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் பிளேட்டில் நிறச்சி வைக்கிறாரு. நீங்கள் டேயாங் என்ன பண்ணுறீங்க? உனக்கு தான் இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கிற, இல்லைன்னு வச்சுக்க இது எல்லாத்தையும் கீழே கொட்டி அங்கே இருக்காங்களே மேட்ஸ் அவங்கள சாப்பிட வைப்பேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல, உன் மனசு தான் ரொம்ப சாஃப்டாச்சே. ஸோ அதனால் நான் சொன்னதை நீ செய், இல்லைனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறதே வேறு. இங்கே பாருங்கள் மேட்ஸ், நீங்கள் பண்ண சாப்பாடு மட்டும் வயன் ஃபுல்லு சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களை உண்டில்ல நக்கிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு அவர் மாட்டில் போய் அவர் பிளேட்டில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் மட்டும் இத்தனோடு சாப்பிட்றான், ஆனால் நம்மளுக்கு மட்டும் என்ன இது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் முன்னாடி மலை மாதிரி குமிச்சிட்ருக்க அந்த சாப்பாடை தான் பார்க்குறீங்க. இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு, உனக்கு 1/2 hour தான் டைம், அதுக்குள்ளாட்டி இது எல்லாத்தையும் சாப்பிட்ற, இல்லைனா இது எல்லா சாப்பாடுமே கீழே கிடக்கும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு செகண்ட் வார்னிங்குமே கொடுத்துட்டாரு. ஸோ நீங்களும் அப்படியே திரும்பி அந்த மேட்ஸ் தான் பார்க்குறீங்க. அவங்களாம் பாவமாக உங்களை தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் மேடம் சாப்பிட்ருங்க, இல்லைனா அதுக்கப்புறம் டேயாங் சார் கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க பாவமாக உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்படி சாப்பிட்டா எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? டேயாங் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் சாப்பிட்டுட்டு போய் கை கழுவிட்டு வந்து உங்கள் முன்னாடியே உட்காந்துக்கிட்டாரு. இவன் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கான், இப்படி பார்த்தா நம்மளால எப்படி சாப்பிட முடியும்? நாமளே கஷ்டப்பட்டு இல்லையா சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் டேங்க பார்க்காம எப்படியாச்சும் அந்த சாப்பாடை முடிச்சாகணும் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ காலி பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்பாடா அப்படின்ற மாதிரி அதையும் நீங்கள் எடுத்து வாயில் வைக்க டியாங் எடுத்து இன்னொரு ரவுண்டு சாப்பாடு உங்கள் பிளேட்டில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு டியாங்க தான் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, அதெல்லாம் கொஞ்சம்தான், இது எல்லாத்தையும் நீ தான் சாப்பிட்ணும், உன் பிளேட்டில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்ணுன்ற மாதிரி நான் ஒன்றும் சொல்லலை. டியாங் ஆனால் என்னால் முடியாது, நீ இப்போ வரையும் சாப்பிட்டதே ஜாஸ்தி தான். இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் ஆர்டராக சொல்கிறாரு. நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது ஓகே, அதுக்குன்னு இப்படியா டார்ச்சர் பண்ணுவாங்க சாப்பிட சொல்லி அப்படின்ட்டு தான் உங்கள் ரியாக்ஷன் இருக்குது. சாப்பிடு அப்படின்ட்டு சாப்பிட சொல்கிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த சாப்பாடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களால் சுத்தமாக சாப்பிட முடியல, உங்கள் வயத்தில் கொஞ்சம் கூட இடமே கிடையாது. டேயாங்குமே அங்கேருந்து எந்திரிச்சு போகிற மாதிரி தெரில, நீங்களும் அவருக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி பாவம்னு நினச்சாரோ என்னமோ எந்திரிச்சு அவரோட ஒர்க் ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்களும் அப்படியே போய் வாஷ்ரூம்குள்ளே இருக்க சிங்கில் நீங்கள் சாப்பிட்டது எல்லாத்தையுமே வாமிட் எடுக்கிறீங்க. எப்பா எவ்வளோ என்னால் முடியல அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. மேம் நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்குறா.
ஆ ஓகே. எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்க முடியுமா? அந்தோ இந்தா மேம் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து இந்த பொண்ணு குடுக்குறா. நீங்களும் தண்ணி குடிச்ச பிறகு, அப்பாடா! அப்படின்ட்டு அங்கேயே நீங்க உக்காந்துட்டீங்க. உங்களால இதுக்கு மேல சத்தியமா முடியாது. ஸோ, அதனால நீங்க அப்படியே டயர்டா டைனிங் டேபிள் மேலேயே படுத்துட்டீங்க. இது எல்லாத்தையும் விட்டு அவர் கையில இருக்க ஃபோன்ல பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு என்னமோ உங்கள இப்படி கஷ்டப்படுத்துறது என்னமோ அவருக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கோ என்னமோ! இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காரு. ஆனா, அவர் மனசுல என்ன ஓடிட்டுருக்குன்னு அவராலயே சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ, அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக, டேயோங்கோட வீட்டுக்குள்ள ஜிமின் தான் சிரிச்ச மாரியே உள்ள வராரு. அவர் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே உள்ள வர்றத பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மாரி ஹாப்பியா அவங்களுமே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அப்படிதான் ஒரு மாரி பிரகாசமான ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஜிமின் உள்ள நுழையும் போதே அங்கே இருக்க டேபிளில் அந்த வேஸை காணோம் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. ஸோ, இதை பார்த்தோன்னே அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி யோசனைக்குள்ளாகுது. என்னாச்சு? எப்போவுமே அது அங்கே தானே இருக்கும், இப்போ என்ன காணோம் அப்படின்ட்டு அவர் யோசிக்கும்போது, ஒரு வேளை டியாங் அதை தூக்கி உடச்சிருப்பான கோவத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அவருக்கு பதட்டமாக தான் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, உங்களை டேயாங் காயப்படுத்திருப்பாரோ அப்படின்ட்டு. ஸோ, அதனால் டேயாங் கிட்ட கேட்குறதுக்காண்டி டேயாங்கோட ஆஃபீஸ் ரூம் பக்கம் போயிட்டுருக்கும் போது தான் நீங்கள் டைனிங் டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா அதை பார்க்குறாரு. ஸோ, அவர் டேயாங் பக்கம் போகிறத விட்டுட்டு அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து சேரில் உட்காந்துட்டு அப்படியே அந்த டேபிளில் தான் 2 தடவை தட்டுறாரு. ஸோ, அந்த சவுண்டு கேட்டு நீங்களே எந்திரிச்சிட்டு, நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. நீங்கள் தானே டேயாங்கோட ஃப்ரெண்ட், உங்கள் பேர் ஜிமின். பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சுருக்க? எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி சரி. ஆமாம், அந்த டேபிள் மேலே ஒரு வேஸ்ட் இருந்துச்சே, அது எங்கே? எதை கேட்குறீங்க? அதோ அங்கே இருந்தது. ஓ, அதுவா? டேயாங் போட்டு உடச்சிட்டானா கோவத்தில்? இல்லை அதை நான் தான் உடச்சிட்டேன். என்ன, நீ டேயாங் மேலே உடச்சிட்டியா? ஐயோ, அப்படிலாம் கிடையாது. பின்ன? இல்லை, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். டேயாங் பின்னாடி வந்து நின்றதை நான் கவனிக்கல. திடீர்னு அவர் இருக்காருன்னு தெரிஞ்சு நான் அப்படியே அதை கீழே போட்டு உடச்சிட்டேன். ஓ, அப்படியா? சரி, ஓகே. அப்பாடி, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்லிக்கிறாரு ஜிமின். அதுக்கப்புறம் அண்ணா. என்ன அண்ணாவா? நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாம் தானே? கூப்பிடலாம். சரி ஜிமின் அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலை. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் ஒரு மாதிரி தனிமையாக இருந்தவர் தானே. திடீர்னு நீங்கள் அண்ணா அப்படின்ட்டு பாசமாக கூப்பிட, ஸோ அது அவருக்கு ரொம்ப எமோஷ்னல் டச் ஆகிடுச்சு. ஸோ அவர், என்னம்மா சொல்லு. இல்லை, அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? எதை கேட்குற வயன்? இல்லை, நான் உடச்சேன்ல அந்த இதை தான் கேட்குறேன். ஓ, அதுவா? ஏன், அது எதுக்கு உனக்கு? இல்லை, அதை நான் உடச்சனால அதோட மணியை நான் எப்படியாச்சும் ரிட்டர்ன் கொடுக்கணும். அவர் என்னன்னா 10 லட்சன்ற மாதிரி சொன்னார். அதை போய் 10 லட்சத்துக்கு யார் வாங்குவா? அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். 10 லட்சம் சொன்னானா அவன்? ஆமாம், அது எவ்வளோ? அது 10,000 தான். என்ன, 10,000மா? ஆமாம், 10,000 தான். என்ன, அது பார்க்கவும் அவ்வளோ அழகாகவும் இல்லை, ஏதோ பெயிண்ட்டுக்குள்ளே முக்கிய எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதை போய் 10,000 கொடுத்து வாங்கினீங்களா? அதெல்லாம் ஆர்ட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. புரிகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எனக்குமே எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறாங்கன்னு தெரியாதுமா. ஆனால் இந்த பணக்காரவங்கலாம் இப்படி தான், எதாக இருந்தாலும் காஸ்ட்லியாக வாங்கிடுது. விடு, நம்மளுக்கு எதுக்கு அது? ஏன், நீ அந்த காசை அவனுக்கு ரிட்டர்ன் பண்ண போறியா? ஆமாம், நான் தான் உடச்சேன், அதனால தான் ரிட்டர்ன் பண்ணணும். நீ அந்த மாதிரி காரியம் மட்டும் பண்ண போகாத. ஏன்? இல்லை, நீ அப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஈகோ இன்னுமே ட்ரிகர் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் கோவப்பட்டு உன்கிட்ட தான் கத்துவான். ஸோ அதனால் நீ அமைதியாக இருந்துரு, ஓகேவா? ஓகே. அவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு எனக்கு புரியுது, என் மேலே தான் தப்புன்னு. ஆனால் அதுக்கு எதுக்கு என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாரு. டைம் வேஸ்ட்டா? ஆமாம், என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் என்னை பற்றி தானே யோசிச்சுட்ருப்பார். ஆனால் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அவருக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் தானே அவர் நினைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு என்ன பழி வாங்குறதா என்ன மேரேஜ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் கேட்க ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அவர்
இது எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்காரு. அது நீ அவன்கிட்ட டைரெக்டாக கேட்டுக்கோ, நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு அவர் போயிட்டாரு. நீங்களும் என்ன நான் கரெக்டாக தானே கேட்டேன் அப்படின்ட்டு மண்டியை சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே டேங் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே வராரு. வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா அங்கே தான் டேங் ரொம்ப சின்சியராக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு முன்னாடியே 4-5 சிசிடிவி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் எல்லாம் சிஸ்டம்ஸ்லலாம் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே தான் ஜிமின், என்னடா மச்சான் இன்னைக்கு என்ன காலங்காத்தாலே உட்காந்து ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குற போல், நான் கூட வேறு எதுலேயோ பிஸியாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு நக்கலை சொல்லிக்கிட்டே டேங்க்கு முன்னாடி இருக்க டேபிளில் அப்படியே சாஞ்சு உட்காந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ டேங் திரும்பி முறைக்கிறாரு. நீங்கள் மட்டும் என்ன சார் உங்கள் தங்கச்சி கூட உட்காந்து கதை பேசி தானே வரீங்க, இதில் வந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்குறியா ஜிமின் நீ? உனக்கு எப்படா தெரியும்? எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், இது என்னோடய வீடு, எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜிமின் அப்படியே வந்து டேங் பண்ணிகிட்ருக்க வேலையை பார்க்குறாரு. அங்கே 4-5 சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா முதல்ல இருக்க சிஸ்டமில் ஹாலில் இருக்க சிசிடிவி கேமரா தான் ஓடிட்டுருக்கு. அதில் நீங்கள் இன்னமே டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படியே டீப்பாக எதையோ யோசிச்சுட்ருக்கீங்க கன்னத்தில் கை வச்சுட்டு. ஓ, உன் பொண்டாட்டியே இங்கேருந்தே நீங்கள் ரசிக்கிறீங்களா? ஓகே ஓகே. என்ன ரசிக்கிறேனா? அவளை கண்காணிச்சிட்ருக்கேன். என்ன கண்காணிச்சிட்ருக்கியா? அவள் உன் பர்மிஷன் இல்லாமல் இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. இதில் எதுக்கு நீ தேவையில்லாமல் அவளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும்? சும்மா நடிக்காத. இங்கே பாரு, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுடா ஜிமின். வந்த வேலையை ஃபஸ்ட்டு பாரு. எங்கே வாங்கிட்டு வந்துட்டியா? அது எப்படி? நான் ஒரு காரியத்தை எடுத்துட்டேன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி தானே தருவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அதில் 2 கன் இருக்குது. அதுவும் அதில் டிசைன்ஸ் எல்லாம் கோல்டான ஆனது, அதுவும் ரியல் கோல்டாலாம் ஆனது. ஸோ அந்த கன்னை பார்த்துட்டு டேங்க அப்படியே சிரிக்க, ஜிம்மினுமே டேங்க பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆளுக்கு ஒரு கன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே வெளில வராங்க, ஏதோ டீலிங் பேசுறதுக்காண்டி போகிறதுக்கு. ஜிமின், நீ கொஞ்சம் காரை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணு, நான் இந்த வந்துடுறேன். எதுக்கு? எங்கே போகிற? இல்லை, அது என்னோடய ஃபோனை மறந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு ஜிமின் போகிற டைங்க பார்க்குறாரு. பார்த்தா அவரோட பாக்கெட்டில் தான் ஃபோன் இருக்குது. அவர் எதுக்கு போகிறாருன்னு ஜிமினுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு அவரும் வெளில போயிட்டாரு கார் எடுக்கிறதுக்கு. எங்கிட்டு டேயாங் அப்படியே அவர் ரூமுக்கு தான் வராரு. ஏன்னா நீங்கள் அப்பயே ரூம்குள்ளே போயிருந்துருப்பீங்க. ஸோ அப்படி என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி தான் அவர் வராரு. அவர் வீடு ஃபுல்லுமே கேமரா வச்சுருக்காரு, ஆனால் அவர் ரூமை தவிர, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் அவர் ரூமை மட்டும் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சுருந்துருப்பார். ஸோ இப்போது அப்படியே உள்ளே வர கேஷுவலாக தான் வர மாதிரி வராரு. அவர் அப்படியே பார்த்தா அங்கே ஹாலில் நீங்கள் இல்லை. ஸோ அதனால் அவர் அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா பால்கனியில் தான் நின்றுட்டுருக்கீங்க. இவனா பால்கனியில் பண்ணிகிட்ருக்கா? ஒருவேளை இங்கேருந்து குதிச்சு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாளா அப்படின்ட்டுட்டே அவங்க அப்படியே பால்கனி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஃபுல்லு செடிங்களாக இருக்கும் சைடில். ஸோ அந்த செடிங்களுக்கு தான் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. அதில் இப்போ தான் மொட்டு இருக்குது. ஸோ கொஞ்ச நாளில் அதே பூத்து அழகாக பூவாக மாறிடும். ஸோ அதை பார்த்துட்டே நீங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குருவி கூடு மாதிரி இருக்குது. ஸோ அதில் குருவிங்களாம் இருக்குது, அதில் 2 முட்டையும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே அழகாக சிரிக்கிறீங்க. ஏன்னா அது அவ்வளோ க்யூட்டாக குட்டியூண்டாக இருக்குது. ஸோ அதனால் அப்போது டியாங் அப்படியே வந்து நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால்கனியில் இந்த மாதிரி செடி வளர்க்குறதுலாம் பிடிக்கவே இல்லை. இது பண்ணது ஜிமின் தான். ஜிமின் தான் டேங்காண்டி எப்போவுமே பர்த்டேக்கு இந்த மாதிரி செடிங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவரோட பால்கனியில் டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக மாற்றி வச்சுருப்பாரு. இங்கே பாருடா, உனக்காண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், தண்ணி மட்டும் கரெக்ட் டைமுக்கு ஊற்று, இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜிமின் சொன்னனால்தான் டேயாங் அவரோட பால்கனியில் இந்த மாதிரி செடிங்களெல்லாம் வளர்த்துட்ருக்கிறது. அவர் எப்போவுமே தண்ணி மட்டும்தான் ஊற்றுவார், அவ்வளோ பராமரிக்கிறதெல்லாம் கிடையாது. அது பாட்டில் வளர்ந்துட்டுருக்கு ஏதோ மரம் மாதிரி. ஸோ அதனால தான் குருவி எங்கே கூடு கட்டுறதுன்னு தெரியாமல் டேயாங்கோட பால்கனியே ஒரு கார்டனாக நினச்சி அதில் வந்து கூடி கட்டி அதில் அதோட முட்டைங்களெல்லாம் வச்சுருக்கு. ஸோ அது தெரியாது டேயாங்க்கு. நீங்கள் அதை பிடிச்சி கொஞ்சிட்ருக்கீங்க. அவருக்கு இந்த மாதிரிலாம் சுத்தமாக பிடிக்காது, எதாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி கொச்சன்னு இருக்கிறதே பிடிக்காம தான் இருந்துச்சு. அதே கொஞ்ச நாள் எடுத்து தூக்கி போடலான்னு நினச்சாரு. ஸோ அதனால் அவர் அப்படியே வந்து, ஏய் என்ன பண்ணுற? அப்போ நீங்கள் அப்படியே பயந்துட்டு திரும்பி, அது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த குருவி அழகாக இருந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு தண்ணி கொடுத்துட்ருந்தேன். என்ன அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. அழகாக இருக்குல்ல?
என்ன அழகா இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதை அப்படியே தட்டி விட்டுட்டாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. அவர் இப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த குருவி அப்படியே தேங்கோட பால்கனிலேருந்து கீழே விழுந்துருச்சு. நீங்கள் என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி அங்கே இருக்க செவத்தில் ஜோராக தள்ளி, இங்கே பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? கம்முன்னு சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கண்டது எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் அதுக்கு தண்ணி கொடுத்து வளர்க்க பார்க்குறியா? அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் எதுக்கு நான் இங்கே வைக்க போகிறேன்? நாளைக்கே இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போகிறேன். இந்த செடிங்கெல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு உங்களை பார்த்து அவ்வளோ கோவமாக சொல்லிட்டே உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஒரு மாதிரி நீங்கள் பயந்துட்டீங்க. அதுவும் இல்லாமல் அவர் இப்படி மனசாட்சி இல்லாமல் அந்த குருவியை கீழே தள்ளி விட்டார். அதில் வேற 2 முட்டை இருந்துச்சு, அதோட குஞ்சுங்க. ஸோ அது வேற கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். இப்போ அதோட குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும். ஸோ அதை நினச்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லட்டையோ இப்படிப்பட்டவரா அப்படின்ட்டு உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் பார்த்து ஒரு மேட்டை அவங்க இப்படி கிடையாது, ஆனால் இப்போது இப்படி மாறிட்டாரா, அதுவும் என்னால் தான் இப்படி மாறிட்டாரா அப்படின்ட்டு உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இங்கே பாரு, நான் வர வரையும் இந்த ரூமை விட்டு நீ வெளில போகக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு பிடிச்சிருந்த ஒரே ரீசனுக்காண்டி தான் அதை அப்படியே கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிட்டாரா? அப்படி வெறுப்பு என் மேலே என்ன? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அதுக்குன்னு என்னை இவ்வளோ வெறுப்பாரா? இவ்வளோ வெறுப்பை என் மேலே அள்ளி கொட்டிகிட்டு இருக்காரா மனசுக்குள்ளே இத்தனை வருஷமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே விழுந்த பறவைக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்கறதுக்காண்டி நீங்கள் அப்படியே ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. டேங் தான் போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த செவத்தில் சாஞ்ச மாதிரியே உட்காந்து செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுத்து போச்சு. கொஞ்ச நாளில் டேங் புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அவர் உங்களை இவ்வளோ கோவத்தோட இவ்வளோ வெறுப்போட உங்ககிட்ட நடந்துப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அன்றைக்கி மட்டும் நான் இவரோட கண்ணில் மாட்டாமல் இருந்திருந்தா இது எதுவுமே நான் அனுபவிச்சிருக்க தேவையில்ல. நான் பாட்டில் என்னோடய வாழ்க்கையை கஷ்டமாக இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் முழுசாக இவரோட கண்ட்ரோல்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஏன் கடவுளே, ஏன் ஏன் மறுபடியும் ஒரு கண்ணில் என்னை மாட்ட வச்சிங்க? அதனால தானே இவ்வளவுமே நடக்குது. என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியல. என்னோடய அப்பா எப்படி இருக்காருன்னு தெரியல. நான் என்ன பண்ணுறது? என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அழுவுறீங்க. ஸோ ஓகே, நம்ம இதோடையே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த எபிசோடை நம்ம எவ்வளோ லென்த்தாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டுமே சொல்லுங்கள், ஓகேவா? 5 எபிசோட்லேயே முடிச்சிடலாமா இல்லை 10 எபிசோட் போகலாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள், ஓகே? ஸோ நீங்கள் சொல்கிற பிரகாரம் தான் இந்த எஃப்எஃப்பை கொண்டு போகிறது எல்லாமே. அதுக்கப்புறம் இதில் கண்டினியூஸாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காண்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரையுமே பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். ஓகே, பை பாய்.